பாரதிய ஜனதா என்ற ஆக்டோபஸ் கரங்கள்னால தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாத காரணம் தந்தை பெரியார் என்னும் ஆலமர சமூக நீதி வேறு இந்த மண்ணை பட்டிடிக்குது. அதை சீமான் போன்ற ஈனப்பயல் பொணந்தின் நாய்கள் எல்லாம் ஒருபோதும் பெரியாரை அழித்து விட முடியாது. அதிமுக நிக்கல, எதிரணி இல்ல, திமுக எதிரணி இல்ல. அதனால பாரதிய ஜனதா சங்கி ஓட்டுகள் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நீ வந்து அங்கேயே ஒரு 15000 ஓட்டு பெரியார் நான் வாங்கி பார்த்தேன் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறதுக்காக சீமான் அந்த வேலையை பாக்குறாரு. எப்படின்னா வெத்து கிரவுண்ட்ல நின்று கம்பு சுத்துற கதை தான் சீமானோட கதை. 14 வருஷமா நம்ம பாக்குறோம். இப்ப நானும் இவரு போட்டோ எடுத்தோம்னா ஒரிஜினல் காப்பி ஒன்னா ஏன் இருக்குன்னு இவருக்கு இருக்கணும். அப்ப சீமான் தலைவர் கூட எடுத்த ஒரிஜினல் காப்பி இருக்கும்ல. நீ ஆம்பளையா இருந்தா ஆண்மகனா இருந்தா தமிழ் தாயில நீ பேசுறீங்க மேல பூரா நல்ல தமிழ் தாயின் பாலில பால் குடிச்சிருந்தா தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா போட்டோ ஒரிஜினல் போட்டோ எடுத்து காட்டு. தமிழ்நாட்டில் என்னோட எதிராளி பூரா போய் சொல்றாங்க இந்த பாருங்க என்கிட்ட ஒரிஜினல் போட்டோ இருக்கு எடுத்து காட்டு. அதுக்கு உனக்கு ஆண்மை இருக்கா? இன்னைக்கு பெரியார் இருப்புங்க நம்ம போய் 5 லட்சத்துக்கு கொடுத்தோம்னா பெரியார் ஆதரவுக்கு வந்துருவாரு. நீங்க அது வீட்டு வளர்ப்பு நாய் மாதிரி தான். என் வீட்டுல அந்த நாய் வளர்த்துட்டு இருக்கும்போது உங்களை கடினா கடிக்கும், உங்க வீட்டுல கொண்டு வளர்த்தீங்கன்னா என்னை கடினா கடிக்கும். அதுதானே அரசியல் காலத்துல ஒரு புரோக்கர் ஒரு டியூ கட்ட முடியாத ஒரு வண்டியில டைரக்டர் பாலா கொடுத்த ஒரு வண்டியில பாண்டி நோட்டல் பக்கத்துல வலசர பக்கத்துல ஒரு 2.5 சென்ட் 19 வருஷமா வாடகை கட்டாத வீட்டுல வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் இங்க இருக்காரு. ஈசிஆர் இருக்கக்கூடிய 10 கிரவுண்ட் நிலம் ஒரு 200 கோடி சொத்து நிக்கி எப்படி வந்துச்சு? நீ வார்டு கவுன்சிலர் திமுக சொல்ற இல்ல மந்திரி வந்துட்டானு நீ வார்டு கவுன்சிலர் ஆகல, மெம்பர் ஆகல, எம்எல்ஏ ஆகல, மந்திரி ஆகல, உனக்கு எப்படி ஒரு பணம்? தந்தை பெரியாரின் அமைப்புகளோடு பெரியாரின் தோழர்களோடு தனது கட்சியை ஆரம்பித்து பெரியார் தோழர்களோட உதவியோடு தனது கட்சியை வளர்த்த நாம் தமிழர் கட்சியை வளர்த்த சீமான் 2013 ஆண்டுகளுக்கு பிறகு RSS குருமூர்த்தி மற்றும் சோவின் துணையோடு நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை ஆதித்தனார் குடும்பத்திடமிருந்து வாங்கி அதிலிருந்து தொடர்ந்து RSS ஏவல் நாயாக பாரதிய ஜனதாவின் காவல் நாயாக தமிழ்நாட்டிலே பிரிவினை கருத்துக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றி மிகப்பெரிய அவதூறு கருத்தை, கொச்சையான ஆபாசமான அவதூறு கருத்தை ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் தெரிவித்திருந்தார். குறிப்பிட்டு கூறப்பட வேண்டியது என்னவென்றால் அந்த கருத்தை சீமான் கூறுவதற்கு 2 நாளைக்கு முன்பு பத்திரிகையாளர் மணி எடுத்த பிகைன் வுட்ஸ் பேட்டியிலே என்னுடைய அரசியல் வழிகாட்டி மதிப்புக்குரிய அரசியல் வழிகாட்டி பெரியார் என்று கூறியிருக்கின்றார். 2 நாளில் நாக்பூர் RSS தலைமையகத்திலிருந்து சீமானுக்கு எலும்பு துண்டு அசைன்மெண்ட் வந்திருக்கின்றது. சீமான் உடனே பெரியாரை பற்றி கொச்சையான கருத்துக்களை சொல்லி தந்தை பெரியார் என்னும் வேரை திராவிடம் என்னும் வேரை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார். இந்தியா முழுக்க பிடித்திருக்கின்ற பார்ப்பனிய சக்தியினால முடியாதது, பாரதிய ஜனதா என்ற ஆக்டோபஸ் கரங்கள்னால தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாத காரணம் தந்தை பெரியார் என்னும் ஆலமர சமூக நீதி வேறு இந்த மண்ணை பட்டிடிக்குது. அதை சீமான் போன்ற ஈனப்பயல் பொணந்தின் நாய்கள் எல்லாம் ஒருபோதும் பெரியாரை அழித்து விட முடியாது, பெரியார் கருத்துக்களை அழித்து விட முடியாது என்ற காரணத்திற்காக அதை மெய்ப்புக்கும் மிகிலே இங்கே ஆயிரக்கணக்கான உணர்வாளர்கள், பெரியாரிய உணர்வாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே ஒன்று கூடி சீமானுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சீமான் இப்பொழுது இன்னொரு ஈனத்தனமான ஒரு காரியத்தை செய்கின்றார். விடுதலை புலிகள் துவக்கம் தொட்டு விடுதலை புலிகளின் ஆயுத மௌனம் வரை விடுதலை புலிகளுக்காக உதவியாக நின்றது கொளத்தூர் மணி ராமகிருஷ்ணன், லோகையப்பன், ஆறுசாமி போன்ற முகம் தெரியாத பல்வேறு திராவிட இயக்க தோழர்கள் அதற்கு ஆதரவாக நின்றார்கள். விடுதலை புலிகள் என்பது நமக்கு கண்கூடாக தெரியும். பல ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வழக்கிலே சிறைப்பட்டு திராவிட பெரியாரிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் பெரியாரா என்று சீமான் ஒரு புது சண்டையை ஒரு புது பிரிவினையை தமிழ்நாட்டிலே உருவாக்க நினைக்கின்றார். இதுதான் RSS செய்ய நினைக்கின்றது. தமிழ்நாட்டில் இருவரும் பிம்பம், ஒன்று பெரியார், இன்னொன்று இருவரும் ஆளுமைகள். இந்த ஆளுமைகளுக்குள்ளே சண்டையை கொண்டு வந்தால் பெரியாரியத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை ஒழித்து பார்ப்பனிய பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று திட்டம் போட்டிருக்கின்றது. அந்த திட்டத்திற்கு செயல்படுத்தும் வாடகை வாயாக ஏவல் நாயாக சீமான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. பெரியாரிய உணர்வாளர்கள், பிரபாகரனின் தோழர்கள் ஒன்று கூடி நின்று சீமானை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நேற்று ஒரு பிரஸ் மீட்ல வந்து சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரோ இடைத்தேர்தல் தான் வரேன், நீ பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஈரோ அதுதான் இந்த அசைன்மெண்ட். என்னன்னா, பிஜேபி வந்து தேர்தல் நிக்கல, அதிமுக நிக்கல, எதிரணி இல்ல, திமுக எதிரணி இல்ல. அதனால பாரதிய ஜனதா சங்கி ஓட்டுகள் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நீ வந்து அங்கேயே ஒரு 15000 ஓட்டு பெரியார் நான் வாங்கி பார்த்தேன் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறதுக்காக சீமான் அந்த வேலையை பாக்குறாரு. எப்படின்னா வெத்து கிரவுண்ட்ல நின்று கம்பு சுத்துற கதை தான் சீமானோட கதை. 14 வருஷமா நம்ம பாக்குறோம். வெறும் வாய்ச்சவடால் தான். அந்த வாய்ச்சவடால் விட்டுருக்காரு. இந்த போராட்டத்தோட முடியல. அப்படியே நாங்க இங்கிருந்து பிரச்சாரத்திற்காக ஈரோடு செல்ல போறோம். ஆமா, அதான் உண்மைன்னு தான் பாக்குறேன். எடிட் பண்ணவர் தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, அதை நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எடிட்டருக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆய்வு பண்ணி சொல்றாங்க இது வந்து ஃபேக் தான் அப்படின்ட்டு. சரி, ஃபேக் இல்லைன்னு சீமான் சொல்றாருல,
ஒரிஜினல் காப்பி யார்கிட்ட இருக்கும்? இப்ப நானும் இவரு போட்டோ எடுத்தோம்னா ஒரிஜினல் காப்பி ஒன்னா ஏன் இருக்குன்னு இல்லை இவர்கிட்ட இருக்கணும். அப்ப சீமான் தலைவர் கூட எடுத்த ஒரிஜினல் காப்பி இருக்கும்ல. நீ ஆம்பளையா இருந்தா ஆண்மகனா இருந்தா தமிழ் தாயில நீ பேசுறீங்க மேட பூரா நல்ல தமிழ் தாயின் பாலில பால் குடிச்சிருந்தா தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா போட்டோ ஒரிஜினல் போட்டோ எடுத்து காட்டு. தமிழ்நாட்டில் என்னோட எதிராளிக்கு பூரா போய் சொல்றாங்க, இந்த பாருங்க என்கிட்ட ஒரிஜினல் போட்டோ இருக்கு எடுத்து காட்டு. அதுக்கு உனக்கு ஆண்மை இருக்கா? அதுக்கு சீமானுக்கு ஆண்மை இருக்கா? பெரியார் எதிர்ப்பு தான் தான் கொள்கையை முன்னிறுத்தினார் சீமான் அவர்கள். எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பெரியார் எதிர்ப்புங்க. நம்ம போய் ஒரு 5 லட்சத்துக்கு கொடுத்தோம்னா பெரியார் ஆதரவுக்கு வந்துருவாரு. நீங்க அது வீட்டு வளர்ப்பு நாய் மாதிரி தான். என் வீட்டுல அந்த நாய் வளர்த்துட்டு இருக்கும்போது உங்களை கடினா கடிக்கும், உங்க வீட்டுல கொண்டு வளர்த்தீங்கன்னா என்னை கடினா கடிக்கும். அதுதானே அரசியல் களத்துல ஒரு புரோக்கர், அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை, அரசியல் கூலிப்படை, அரசியல் புரோக்கர் சீமான். அவ்வளவுதான். கொள்கை தலைவரா வந்து முன்னாடி வந்து பெரியார் சொன்னார் ஆமா. சீமான். இன்னைக்கு வந்து இதுதான் நிறுத்துறாரு அவரு. அதுதான் இப்ப பணம் தான் ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய பணம். கொள்கை தலைவரா பெரியார் சொல்லும்போது சீமானோட வாழ்க்கை தரம் என்ன? ஒரு டியூ கட்ட முடியாத ஒரு வண்டியில டைரக்டர் பாலா கொடுத்த ஒரு வண்டியில பாண்டியன் ஹோட்டல் பக்கத்துல வலசர பக்கத்துல ஒரு 2.5 சென்ட் 19 வருஷமா வாடகை கட்டாத வீட்டுல வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் இங்க இருக்காரு. ஈசிஆர் இருக்கக்கூடிய 10 கிரவுண்ட் நிலம் ஒரு 200 கோடி சொத்து இன்னைக்கு எப்படி வந்துச்சு? நீ வார்டு கவுன்சிலர் அதிமுக சொல்றீல மந்திரி திருடிட்டான்னு, நீ வார்டு கவுன்சிலர் ஆகல, மெம்பர் ஆகல, எம்எல்ஏ ஆகல, மந்திரி ஆகல, உனக்கு எப்படி இப்படி ஒரு பணம்? என்னன்னா ஈழத்தமிழ்கிட்ட பொய் பேசி தலைவர் கூட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி அவங்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து மூலதனமா பயன்படுத்தி ஈழத்தமிழ்கிட்ட பல கோடிகள் வாங்கி அதன் மூலியமா பிழைப்படுத்திட்டு இருக்கிற ஈனப்பைய தான் சீமான். ஓகே, பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு நாளா என்ன கருத்தியில பேசிட்டு வந்தோமோ அந்த கருத்தில் வந்து சீமான் இப்ப பேசுறாரு, நீங்க டீம் பார்ட்னர்னு முன்னிறுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒத்துக்கிறாங்களா அவங்களே? நீங்க பாரதிய ஜனதா நேரடியா பாரதிய ஜனதாவின் கருத்திலேயோ பேனர்லயோ பாஜகவின் பேனர்லயோ அர்ஜுன் சம்பத்தின் பேனர்லயோ அந்த மாதிரி காவி பேனர்ல வந்து பேசினா அது எடுபடாது, முழுக்க எடுபடாது. நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் புல்லுருவி எடுக்கணும்ல. இப்ப எப்படி தலைவர் கூட இருந்து கருணா கடைசியில் துரோகியா மாறி போனா அந்த மாதிரி இங்க பெரியாரி அமைப்பு கூட இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருணா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா, சீமான். ரைட், நன்றி. Thank you.